அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்லணும், ஒரு மனித வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒன்று. அதிர்ஷ்டம் என்பது ஒன்று. இந்த 27 நட்சத்திரத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நட்சத்திரம் எது என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் ஒரு மனிதனுக்கு தெரியும். நமக்கு யார் அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும்ல. முதல்ல அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஏன் கண்டுபிடிக்கணும்னா, அதில் நாம் இது நாள் வரைக்கும் ஏதாவது அந்த இடத்துல நம்ம கை நாள் பட்டிருக்கா அல்லது கால் நாள் பட்டிருக்கா அப்படிங்கிறது தான். அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அதில் எல்லா மனிதனும் நினைக்க சொல்லலாம், சார் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். உண்மைதான். அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் நம்ம லக்கணத்திற்கு என்ன சொல்லலாம், நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு அது 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அதுக்குண்டான சித்தர் வழிபாடு பண்ணால் தான் நமக்கு அது யோகத்தை கொடுக்கும். இதை தெரிந்து வைத்திருந்தாலே, இதை தெரிஞ்சு காலையில் என்ன செஞ்சிடணும்னா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை எடுத்து சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது அதிர்ஷ்ட நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த 13வது நட்சத்திரத்தை ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணினா தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும். இப்போ என்னுடைய 13வது நட்சத்திரத்துக்கு உண்டான ஜீவசமாதிக்கு நான் போன பிறகு பெரிய வளர்ச்சி, பெரிய யோகமெல்லாம் வந்தது. அது எல்லாருக்கும் பொது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பிறந்த காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நின்ற இடம், ராகு நின்ற பாதம். இப்போ ஒருத்தருக்கு ராகு எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை என்ன சொன்னான்னா நம்ம பார்த்துருவோம். அந்த சூத்திரம் என்பது என்ன சொன்னான்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா, ராகு நின்ற நட்சத்திரம் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா அதுக்கடுத்து சந்திரன் நின்றுச்சு. அப்போ ராகு நின்ற நட்சத்திரம் எத்தனாவது பாதம் தான் இங்கே கணக்கு. ராகு நின்ற நட்சத்திரம், அந்த ராகு நின்ற நட்சத்திரம் எத்தனாவது பாதம்னு கணக்கு பண்ணணும் முதல்ல. அப்போ ராகு நின்ற நட்சத்திரம் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறதோ அதை எண்ணிடும். அதை என்ன சொன்னால் அசுபதியிலிருந்து தான் எண்ணணும். அசுபதி தானே முதல் பாதம். அப்போ என்ன சொல்கிறான்னா அசுபதி நட்சத்திரத்திலிருந்து அல்லது ராகு எத்தனாவது பாதத்தில் இருக்கார் அசுபதியிலிருந்து எண்ணணும். அதை எண்ணி வச்சுக்கிடும். சந்திரன் நின்ற பாதம். அப்போ சந்திரன் நின்ற பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல், சந்திரன் நின்ற பாதத்தை எண்ணி வச்சுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொன்னால் பெருக்கணும். ராகு நின்ற நட்சத்திரத்துடைய பாதம் எத்தனை அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். சந்திரன் நின்ற பாதம் எத்தனை எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கி என்ன சொல்கிறான்னா வருகின்ற தொகையை ஒரு சைடில் போட்டு வச்சுக்கிடணும். அப்போ அந்த வருகின்ற தொகையை சொன்ன நீங்கள் போட்டு வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா அதை 108ஆல் வகுக்கணும். ஏன்னா எல்லாமே 108 பாதங்கள் தான். இந்த 108 பாதத்தால் வகுக்கிறீங்க இல்லையா, அந்த 108 பாதத்தால் வகுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மொத்தம் எத்தனை அந்த நாம் பெருக்கி வைத்திருக்கிற தொகையில் எத்தனை 108 இருக்குங்கிறத பார்க்கணும். எத்தனை 108 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன
கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு உதாரணம் சொல்லி சொன்னால்தான் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். அப்போ உதாரணம் சொல்லி சொன்னால்தான் புரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து, அதுதான் உங்களுக்கு வந்து சொன்னேன்னா, ஏற்கனவே நான் வந்து இதில் போட்டு நான் உங்களுக்கு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன்னா வந்து நீங்கள் வந்து குழம்புவீங்க. ஏன்னா இது ஒரு பெருக்கல், இதை எப்படி வகுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சால் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இதே சொல்லிடுறேன். அதான் என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான், ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்தில் நிற்குது. ஒருத்தருக்கு ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்தில் நிற்குது. அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா அசுவதியிலிருந்து எத்தனாவது நட்சத்திரம்னு பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய ராகு வந்து என்ன சொல்கிறான்னா கேட்டை நட்சத்திரத்தில் நிற்குது. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு உதாரணத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது எல்லாருக்குமே உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்ன சொன்னான்னா இதிலேருந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு மேசத்தில் இருந்து துலாம் முடிகின்ற வரை எத்தனை கட்டம் அப்படின்னா வந்து 7 இல்லை. அப்போ என்ன சொன்னோம் 7 இன்ட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழு இன்ட்டு 9 என்ன சொல்கிறான்னா 63. அப்போ மேசத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து துலாம் முடிய 63 பாதம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா விசாகம் 1, அனுசம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அனுச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் ஒரு 4 பாதம், அப்போ வந்து 5. அப்போ கேட்டை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் பாதம்னு கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்குது. அப்போ விசாகம் 1 பாதம், அனுசம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 4 பாதம், 4 1 5, 5 2 7. அப்போ என்ன சொல்கிறான்னா 70வது பாதத்தில் வந்து ராகு. அசுவதி நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 70 பாதம். சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் சந்திரன் வந்து என்ன சொன்னால் திருவாதிரை 2. சந்திரன் வந்து திருவாதிரை 2 அப்படின்னு சொல்லி வரும்போது மேசத்தில் வந்து 9, ரிஷபத்தில் 9 18 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் மிருகசீரிடம் 3 4 அது வந்து என்ன சொன்னான்னா 2. அப்போ 9 9 18 2 20, திருவாதிரை 2 22வது பாதத்தில் இருக்கும். இவ்வளோ தான் கணக்கு. இந்த கணக்கை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு பேர் வந்து என்ன சொன்னால் பிருகு பிந்து என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த அமைப்பின்படி என்ன சொல்கிறான்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன சொல்கிறான்னா ராகு நின்ற நட்சத்திர பாதம் 70, சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொன்னான்னா 22. இந்த 22 வந்து என்ன சொன்னால் 70 இன்ட்டு 22 சாரி
70 இன்ட்டு 22 = 1540. அப்போ இந்த பெருக்கல் வந்து என்ன சொன்னால் 1540. இந்த 1540 எத்தனை 108 இருக்குன்னு பார்க்கணும். 1540 எத்தனை 108 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எத்தனை 108 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சார் 14 108 இருக்கு. அப்போ 14 108 அப்படின்னு சொல்லி வரும்போது 14 × 108 = 1512. அப்போ 1512 அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஏற்கனவே 70 × 22 பெருக்கி வச்சுருக்கோம் 1540. இந்த 1540 14 108 இருக்குது. 14 × 108 1512 போக வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு மீதம் எவ்வளோ இருக்குது? 28. அப்போ 28 அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இப்போ நாம் போட்டிருக்கிற உதாரண ஜாதகருக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது என்று சொன்னால் மேசத்தில் 9, ரிஷபத்தில் 9, மிதுனத்தில் 9, 27 ஆச்சா. கடகத்தில் வந்து என்ன சொன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகி, இது ஒரு ஜாதகி வந்து பெண், இந்த ஜாதகி வந்து என்ன சொல்லலாம்னா புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இந்த ஜாதகிக்கு யோகத்தை செய்யும். இந்த குழந்தையுடைய அதிர்ஷ்டம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தைக்கு வந்து குரு 8இல் மறைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அந்த குரு தசை கல்வியை கொடுத்தது, வேலையை கொடுத்தது, யோகத்தை கொடுத்தது. பெரும் பணத்திற்கு அதிபதி யார்? குரு. இந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு உடைமையாக்கப்பட்ட வங்கியில் வந்து தலைமை மேலாளர். அப்போ நித்தம் என்ன சொன்னா அங்கே திறந்தால் என்னத்தை பார்ப்பாங்க? பெரும் பணம் அங்கே இருக்கிறதா? இதே மாதிரி தான் வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஜாதகத்திலும் ராகு நின்ற நட்சத்திர பாதம், சந்திரன் நின்ற நட்சத்திர பாதத்தை வந்து எண்ணிக்கையில் எடுத்து இரண்டையும் பெருக்கி வச்சு ஒரு தொகை வரும். அந்த தொகையில் 108 எத்தனை 108 இருக்குது என்று பார்த்து மீதம் வருகின்ற பாதங்களே இதில் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு என்ன செய்வீங்க? பெருக்கிறது. 70 × 22, 70 × 22 அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதில் 14 புள்ளின்னு வந்திருக்கும். 14 புள்ளி போயிருக்கும். 14 தானே வருது அப்படிம்பீங்க. அப்படி கிடையாது. இந்த 14ஐ 108ஆல் பெருக்கணும். பெருக்கி வந்து இப்போ 70 × 22 ராகு நின்ற பாதம் 70ஆவது பாதம், சந்திரன் நின்ற பாதம் 22ஆவது பாதம், 1540 வருது. இந்த 1540 வந்து 108ஆல் வகுக்கும்போது 14 108 இருக்கிறது. 14 108க்கு வந்து என்ன சொன்னால் 1512 போக மீதம் வந்து 28. இந்த 28ஆவது புள்ளி தான் இந்த குழந்தையின் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பெண்ணின் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது? 6வது லக்கணத்திற்கு 6வது பாவத்தில் இருக்கிறது. அப்போ 6வது பாவத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால என்ன செஞ்சிச்சு? வேலையை சீக்கிரம் கொடுத்துச்சு. இளம் வயதில் 10 வருஷம் சர்வீஸை முடிச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிக்கும் விதம். சரி, இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் வேலை செய்யணும். அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஓகே. இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் நின்ற இடத்திற்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம். ஐயா அதிர்ஷ்டமான இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த லக்கணத்துக்கு இத்தனை இடத்துல இந்த அதிர்ஷ்ட புள்ளி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த அதிர்ஷ்ட புள்ளி
நின்ற இடத்திற்கு 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். ஏன்னா அந்த அதிர்ஷ்டத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அங்கே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்ன சொன்னால் அந்த அதிர்ஷ்டத்திடம் இது வாங்கும். சரி, 3ஆம் இடத்துல இருக்கா? இருக்கு. சரி, 7ஆம் இடத்துல இருக்கா? 7ஆம் இடத்துலையும் இருக்கு. சரி, 11ஆம் இடத்துல? 11ஆம் இடத்துல இருக்கா? 11ஆம் இடத்துல என்ன சொல்கிறான்னா இருக்கா? இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை யார் வாங்கி சாப்பிடுவாங்க? அந்த அதிர்ஷ்டத்தை இவங்க அனுபவிப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கிறத யார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் இப்படி ஜோதிடத்துக்கு போகணும். கொஞ்சம் ஹார்டு தான். ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இந்த அதிர்ஷ்டம் செயல்படுகிறது. நம்மகிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தை யார் அனுபவிக்கா? நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தர் அனுபவிக்கணும். எந்த ஒரு பொருளுமே நமக்கு சொந்தமான, இப்போ என்னுடைய சம்பாத்தியமாக இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு, அதில் எந்த கிரகத்திற்கு அதிகமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு எல்லா மனிதனுமே ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து 3, 7, 11 ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா, அது அந்த 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 இடத்துல அந்த ஒரு கிரகத்துடைய அதில் இருக்கிற எனர்ஜியை ஃபுல்லாக இந்த 3, 7, 11 இருக்கிற கிரகம் நல்லா சாப்பிடும். அப்போ இது ஜோதிடத்தில் யாரும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம், பெருமைலாம் சொல்ல மாட்டேன். முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சதை நான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளோதான். அப்போ அதிர்ஷ்டம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறது? என் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்குன்னு தெரியும். அது வந்த பிறகுதான் யோகமே வந்துச்சு. இன்றைக்கும் அந்த அதிர்ஷ்டமான இடத்தில் இருந்து ஒரு கிரகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த அதிர்ஷ்டமான இடத்திற்குண்டான புள்ளியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு, பெற்ற பிள்ளைகள் யோகமானவர்கள். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. சூரியன்னா யார்? முன்னோர்கள் இன்று வரை சொன்னால் நம்மளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கனாலும் இன்னைக்கு முன்னோர்களுடைய பெயரில் என்ன சொல்கிறான்னா ஒரு அவங்கள மறக்காமல் இருப்ப. சில பேர் மறந்துடுவாங்க, அப்பா அம்மா திதி மட்டும் கொடுப்பாங்க, ஆனால் அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கின்ற அளவுக்கு ஒரு செயல் செஞ்சுருக்கோம். எங்கே? அந்த அதிர்ஷ்டம் நின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கு. சரி, அந்த அதிர்ஷ்டம் நின்ற இடத்துல 11ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா சனி இருக்கிறான், சந்திரன் இருக்கிறான். பெற்ற தாய் இன்று வரை பூஜிக்கப்படுகிறாள். சனி நம்மகிட்ட வேலை பார்க்குறவன் நல்லா இருக்கான், நம்மகிட்ட வேலை பார்க்குறவன் நல்லா இருக்கான். வேலைக்காரர்கள் இன்றைக்கும் நம்ம கையில் என்ன சொன்ன ஒரு 10 பேர் சாப்பிட்றான், நல்லா இருப்பீங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. அவன் எதுக்கு என்ன சொன்னான்? என்னுடைய அதிர்ஷ்டத்தை அவன் திங்கிறதுக்கு எப்படி பிறந்தான்? என்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும். ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டத்தை யார் சாப்பிடுகிறார்? என்னுடைய குழந்தை சாப்பிடுகிறது. என்னுடைய தந்தையும் தாயும் பேர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம். ஆனால் சனி என்று சொல்லக்கூடியவன் தொழிலாளி தானே. அந்த தொழிலாளி என்ன சொல்கிறான்னா அந்த அதிர்ஷ்ட பாவத்திற்கு 11ஆம் இடத்துல போய் நிற்கும் போது வேலைக்காரர்கள் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு காலையில் என்ன சொல்கிறேன்னா தெருக்கூட்டுகின்ற தூய்மை பணியாளர்கள் ஒரு 8, 9 பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். நான் கடையில் என்ன சொல்கிறேன், நான் வாங்கி சாப்பிடுகின்ற அந்த உணவும் வடையும் எனக்கு ஒத்துக்கிடாது. நான் வீட்டில் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். இப்படி எங்கெல்லாம் ஜோதிடம் வேலை செய்யுது தெரியுமா? இதெல்லாம் ஜோதிடம் ஒரு புனிதமான அற்புதமான பொக்கிஷம். எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஜோதிடத்தை நேசியுங்கள். ஜோதிடம் என்ன சொன்னா எல்லாரும் சொல்லி தந்துருங்க, வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல குருவே பார்க்க வர மாட்டேங்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை நீங்கள் பார்க்க போகணும். பார்க்க போய் அவங்ககிட்ட அளவலாவி அவங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஒருத்தர் கிளம்புறாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாரு.
அவர் வந்த வேலையை முடிச்சிட்டாரு, அவர் பணம் கொடுத்துட்டாரு, நம்ம அவருக்கு செஞ்சுட்டோம். கடைசியில் அவர் நில்லுங்க அப்படின்ட்டு ட்ராயரில் வந்து ஒரு சாலிகிராம் கல் கிடக்கு, நான் கொண்டு வாங்க. இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எந்த ஒரு குருவும் தன்னுடைய சிஷ்யர்கள் எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி அவங்க அந்த அணுகுமுறை இருக்கும்போது இந்த மனம் என்ன செய்யும்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பவன் தான் குரு. தனக்கென்று வைத்துக்கொள்ளும், தனக்கென்று ஒரு வித்தையை வச்சிருப்பான். ஆமாம், குருவிடம் வந்து ஒரு மறைமுக வித்தை இருக்கும். அந்த வித்தையை வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வாங்க நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும், ஓகே, இதை செய், இதை செய், இதை செய், தொடர்பு கொண்டுக்கோ, நல்லா இருக்கேன் ஜாமி அப்படிங்கணும். அப்படியா, வாழ்த்துக்கள். உன்னுடைய மனம் நன்றாக இருந்தால் குரு உன்னிடம் பேசுவார். நீ குருவை செருப்படிக்கணும், குருவை என்ன இவன் நம்மளோட படித்தவன, உன்னை விட முன்னாடி ஒரு நாள் பிறந்தவனாலே அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும், அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் நீ எப்பயுமே, நான்லாம் என்ன சொல்வேன் தெரியுமா, இந்த கற்றது என்னுடைய குருவா, என்னுடைய குரு யாரோட்டோ ஒருத்தட்ட கற்றிருக்கார், அவருடைய குரு யாரோ ஒருத்தட்ட கற்றிருக்கார். எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆதி என்பது எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. இதில் நான் கற்றேன், நான் தான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு இயம்புகிறேன். ஆனால் எனக்கு பெர்சனலாக நிறைய வேணும்னு நான் கொடுக்க மாட்டேன். வா, உன்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உன்னுடைய அணுகுமுறை தானே உன்னை வந்து பெரிய மனுஷனாக காட்டும். உன்னுடைய அணுகுமுறையை வந்து என்ன சொன்ன, நீ காட்டாமல் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து எனக்கு கொடுத்துருன்னு யாரும் கொடுக்கலாம் மாட்டான். உன்னுடைய அணுகுமுறை தான். என்னுடைய அணுகுமுறை, நான் வந்து என்னுடைய குருநாதர் என்ன மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய மனதில் இடம் பிடிச்சிட்டு என்ன சொன்னேன்னா, எல்லாத்தையும் வாங்கினேன். இன்றைக்கும் என்ன சொன்னேன்னா, அவர் பேரை நான் காப்பாற்றிட்டு. ஆமாம், யார்கிட்ட கத்தான், எந்த கெட்ட பேரும் நம்ம வாங்கி கொடுத்துடக்கூடாது. நம்ம குருவுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் நான் நல்லா இருப்பது அவருக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி நீங்களும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்டையும் போய் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா உங்களோட வயதில் அனுபவம், இந்த யூடியூப்லாம் பேசும்போது என்ன சொன்னால், சூனான்னு வர்றவன் இன்னும் முட்டா பையெல்லாம் இருக்கான். எப்பேற்பட்ட முட்டா பையலாக இருந்தாலும் சேர்த்தான், அவங்கள கொல்றதுக்கு எங்களுக்கு தெரியும். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. காரணம் வந்து என்ன சார், இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு துணியணும். ஆனால் ஏற்றுக்கொள்ள துணிஞ்சவர்கள் நிறைய கல்வி கற்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களும் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, யாரும் வந்து ஃபோன் பண்ணி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா என்னால் வந்து என்ன சார், இந்த கணக்கு போட்டுட்டு நானே இவ்வளோ நேரம் கணக்கு போடுறது பார்த்தீங்களே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டோன்னா என்ன பண்ண முடியும், எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேஷன் செலுத்துவது, ஓகேவா? அதனால் வந்து என்ன சொன்னேன்னா, 1க்கு 2 தடவை படிங்க புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.